இப்போது ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். துலா முதல் மீனம் வரை தைரியமாக செயல்படுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். இடம் வீடு வாங்குவீர்கள். பொருளாதார நிலை உயரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். சுவாதி, ராகு குடும்பத்தில் சச்சரவு நெருக்கடி என்று ஏற்படுத்தினாலும் லாபக்கேதுவால் உங்களின் வருமானம் கூடும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தேவைக்கற்ற வருமானம் வரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். வியாபாரம் தொழில் லாபம் தரும். சேமிப்பு உயரும். புதிய சொத்துக்கள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணவரவு உண்டாகும். உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். வம்பு வழக்கு என்று இருந்து நடை மாறும். நிதானத்துடன் செயல்படுவீர்கள். அடுத்து விருச்சிகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். வக்ரகுரு உங்கள் வாழ்வை வளமாக்குவார். குடும்பத்தில் குழப்பம் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். பணவரவு திருப்தி தரும். அனுஷம், சனி பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உடல்நிலையில் எப்போதும் கவனம் தேவை. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். ஆதாயத்தை அதிகரிப்பார். பொருட்கள் சேரும். கேட்டை, எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். புத்திசாலித்தனத்தை புதன் அதிகரிப்பார். உங்கள் ஜீவன் அதிபதி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நிம்மதிக்கான நாள். அடுத்து தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மூலம், பாக்கியஸ்தான கேது சகாயஸ்தான ராகுவால் நம்பிக்கை அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலை முடிவிற்கு வரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பொருட்கள் சேரும். பூராணம், சுக்கிரன் தன் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். உத்திராடம் 1ஆம் பாதம். சூரியன் உங்கள் மனதில் குதூகலத்தை உண்டு பண்ணுவார். சனி ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களின் கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த பணம் வரும். இடம் வாங்குவீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். ராசிக்குள் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அவசர வேலைகளால் இயல்பு மாறும். வெளியூர் பயணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். திருவோணம், அஷ்டமஸ்தானத்தில் கேது 2ஆம் இடத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. அவிட்டம் 1, 2 பாதங்கள். உங்கள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் பின்னடைவு ஏற்படும். விழிப்புணர்வு தேவை. ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பதட்டங்கள் அதிகரிக்கும். நீங்கள் பின் விளைவுகளை யோசிக்காமல் வேலையில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் என்று சஞ்சரிப்பதால் வேலைகளில் நிதானம் தேவை. புதிய முதலீடு இப்போது வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் மேலதிகாரி அனுசரித்து செல்வது அவசியம். சதயம், ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் உங்கள் கனவு நனவாகும். வியாபாரம் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். புதியவர்களை நம்பி எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். குருவால் உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். வரவு செலவில் கூடுதல் கவனம் தேவை. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள். அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புரட்டாதி 4ஆம் பாதம். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வக்ர குருவால் நட்பு வட்டம் விரிவடையும். தம்பதிக்குள் இருந்த இடைவெளி விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்ப்புகள் விலகும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி, 6ஆம் இட கேதுவும் லாபஸ்தான சூரியனும் செவ்வாயும் செல்வாக்கை உயர்த்துவார்கள். ஆரோக்கியமாக நடைபெற வைப்பார்கள். வருமானத்தை உயர்த்துவார்கள். கனவை நனவாக்குவார். எதிர்ப்பை இருந்த இடம் தெரியாமல் செய்வார். பொன் பொருள் சேரும். ரேவதி, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும். வீடு இடம் வாங்குவீர்கள்.